மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். தற்பொழுது அதிமுக பாமக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இரு கட்சி முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல பாமகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் நிலவிக் கொண்டு வருகிறது. இந்த கூட்டணி அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு பேசுபொருளாகும்? கூட்டணி பாமக இரண்டு பிளவா பிளந்திருக்கிற சூழல்ல பாமக அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணியில போவார்ன்றது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அது நடந்திருக்கு. இப்போ அமித்ஷா வந்துட்டு போன பிறகு அவர் வேலுமணி போய் பேசின போது அமித்ஷா சொன்ன விஷயம் என்னன்னா, கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுங்க, நீங்க பொதுக்குழுல வேற தீர்மானம் போட்டீங்க, எந்தெந்த கட்சியை சேர்க்கணும்ன்றது அதிமுக முடிவு பண்ணணும்னு நீங்க தீர்மானம் போட்டிருக்கீங்க, அப்போ அதுக்கான ஆக்ஷன் நீங்க உடனே எடுங்கன்னு அவர் சொல்லவே தான் பாமக அன்புமணிக்கு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க உடனே போயிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் சந்திங்கன்னு அவர் நீங்க சந்திச்சிருக்காரு. ஆனா இன்னும் சீட்ஸ் விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு இழுபறி இருக்குன்றத ஒரு தகவலா சொல்றாங்க எல்லாருமே. போன வாட்டி 23 சீட் கொடுத்தாங்க. ஆனா போன எலெக்ஷன்ஸ்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி 10.5 வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுத்ததுனால ஒருவேளை மத்திய வட தமிழகத்துல அதிமுக ஓரளவுக்கு வன்னியர்கள் ஓட்டை வாக்க முடிஞ்சது. அதே மாதிரி சேலம் தருமபுரியில வன்னியர்கள் ஓட்டு வாங்க முடிஞ்சது. அதே மாதிரி 4 இடங்கள்ல சேலம் தருமபுரியில் 4 இடங்கள்ல பாமக வின் பண்ணிட்டு, ஆனா மத்திய வட தமிழகத்துல ஒரு இடத்துல தான் பாமக வின் பண்ணிட்டு, அந்த இடத்துல அதிமுக ஓட்டு பாமக கேன்சல் ஆகல. ஸோ இந்த சூழல்ல இந்த வாட்டி பாமக பிரிஞ்சிருக்கிற சூழல்ல டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருக்கிற பாமகல ஒரு ஆதரவாளர்கள் கீழ் லெவல் வரையும் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. அதனால எந்த அளவுக்கு இந்த அதிமுக தலைமை பாமகவுக்கு இந்த வாட்டி பிறந்திருக்கிற பாமகவுக்கு சீட் கொடுப்பாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த கூட்டணின்றது பாமக அன்புமணி பாஜக அதிமுக கூட்டணியில் சேருவார் என்பது எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஆக்சுவலி திரு பிரியன், இந்த கூட்டணி ராமதாஸ் தரப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று பார்க்கலாமா? ஏனென்றால் சமீபத்தில் நடந்த அந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் தான் கட்சியின் தலைவர் என்ற தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது அன்புமணி தன்னிச்சையாக இந்த முடிவெடுத்திருக்கிறார். இது எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது ஏற்கனவே தேர்தல் கமிஷன், டெல்லி ஹைகோர்ட்ல தேர்தல் கமிஷன் சொன்ன விஷயம் என்னன்னா, பாமக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில அதோட விதிகள்ல நாங்க தலையிட முடியாது, அதாவது பிரச்சனைகள் இருந்தா நீங்க சிவில் கோர்ட்ல தீர்மானிச்சுக்கோங்க, சிவில் சூட் போட்டு தீர்மானிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் கடந்த 23ஆம் வருஷம் கொடுத்த ஒரு கடிதத்தின் அடிப்படையில அன்புமணியை தான் அவங்க தலைவராக ஏற்றுக்கிறாங்க. மாம்பழ சின்னமும் அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியாவில் அவங்க இருக்காங்க. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த மாம்பழ சின்னம் தேர்தல் கமிஷன் அன்புமணிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருக்கு அவருடைய ஃபைட் சிவில் சைடில் சிவில் சூட் போட்டு தான் தீர்மானிச்சிருக்கவே தவிர தேர்தல் கமிஷன் மூலமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமானா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி திரு பிரியன், தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த கூட்டணி ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடுமா இந்த கூட்டணிக்கு? இல்ல, அவர் நிச்சயமா இந்த கூட்டணியில் அவர் இருக்க முடியாது. அன்புமணி இருக்கிற கூட்டணியில் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் எதிர்கூட்டணியில் தான் இருப்பார். அவருக்கான கூட்டணி அப்ப என்னன்னு பார்க்கணும். அப்ப அவருக்கு தவேக்காத ஒரு ஆப்ஷனா இருக்கு, இல்ல திமுக தான் அடுத்த ஆப்ஷனா இருக்கு. திமுகக்குள்ள அவர் போக முடியுமானா அவருக்கான சீட்டுகள், அப்புறம் உள்ள விடுதலை சிறுத்தைகள் வேற உள்ள இருக்காங்க. இதுவரையும் திமுக 3 தேர்தல்களாக 2 பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி தேர்தலில் வன்னிய பாமக இல்லாதான் விண்மணிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக உள்ள சேர்த்தா அதனால ஏதாவது ஓட்டு இழப்பு ஏற்படுமான்னு திமுக யோசிப்பாங்க. அதனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு ரொம்ப தீவிரமா யோசிச்ச பிறகுதான் டாக்டர் ராமதாஸ் உள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாமக இல்லாத போது வன்னியர் அல்லாத ஓட்டுகள், பட்டியலின ஓட்டுகளை முழுசா எடுத்தாங்க. இப்போ விஜய் வேற வந்திருக்கிறதுனால பட்டியலின ஓட்டுகள், வன்னியர் ஓட்டுகள்லாம் ஓரளவுக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழலில் டாக்டர் ராமதாஸை திமுக அணியில சேர்க்கறதை பத்தி உடனடியா ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்வார்களா என்பது சந்தேகம். அது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலி கூட்டணி மற்றும் அரசியல் கட்சி சம்பந்தமான முடிவுகள் அனைத்துமே ஒரு தலைவர் தான் முடிவு செய்யப்படும் என்ற சூழல்ல தற்பொழுது பாமகவில் இரு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்புமணி, ஒரு பக்கம் ராமதாஸ். இந்த இரு தலைவர்களுக்கும் இடையே உட்கட்சி பூசலானது நிலவி வரக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணியில ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடுமா? கண்டிப்பா ஓட்டு வங்கியில பாதிப்பு ஏற்படுங்க. ரெண்டு பாமக ஒரு ஊருக்கு பாமக தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அதுல 60-70 பேர் அன்புமணி தரப்புலையும், 30 பேர் டாக்டர் ராமதாஸ் தரப்புலையோ இல்லை மாற்றியோ பின்ன வித்தியாசமா இருக்கலாம் சொல்றதுல. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஓட்டு பாமக ஓட்டு கீழே வரையும் பிரியும் போது, கீழே ஓட்டர் மத்தியில் பிரியும் போது, அவங்க வாக்கு வங்கி சிதையும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் யோசிப்பாங்கல்ல, இவங்களுக்கு எவ்வளவு சீட் கொடுக்கறது, இவங்களோட வாக்கு வங்கி முழுசா வருமா வராதா,
அதிமுகவினால பாமகவுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனா பாஜக அங்க இருக்கிறதுனால அன்புமணி அவர்கள் அந்த கூட்டணிக்கு போறாருன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா போன வாட்டியே வந்து பாத்தீங்கன்னா இங்க 11 மாவட்டங்கள் இருக்கு, மத்திய வட மாவட்டங்கள். அதுல வந்து 77 தொகுதிகள் இருக்கு. அதுல 14 தொகுதிகள் அதிமுக வின் பண்ணாங்க. ஆனா வந்து அதிமுக ஓட்டு போட்டிருந்தா பாமக வந்து பல தொகுதிகள் வின் பண்ணிருக்கும். ஆனா ஒரு தொகுதியில மட்டும்தான், மயிலத்துல மட்டும்தான் வின் பண்ணாங்க. அப்போ 10.5 கொடுத்த நிலையில கூட அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, பாமக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனால் சேலம் தருமபுரியில வன்னியர்கள் பிளஸ் கவுண்டர்கள் 2 பேரும் சேர்ந்ததுனால பாமகவுக்கு ரெண்டு 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 சீட் 2 மாவட்டத்திலையும் கிடைச்சது. சேலத்துல வந்து இவர் வந்து கணிசமான வெற்றி வந்து அதிமுக கிடைச்சது. அதனால வந்து பாமகவுக்கு எந்த அளவு பெனிஃபிட், அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா நான் பாக்குறேன். ஆனால் பாஜக வந்து இருக்கிறதுனால அதிமுக அணியில வேற வழி இல்லாத அன்புமணி அவர்கள் அந்த கூட்டணிக்கு போயிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன்.